பாண்டியன் ஸ்டோர் நியூப்ரமும் மீனா பணத்தெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிட்டு எப்படியாச்சும் கொடுக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே வழியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மீனாவுடைய கையில் பணத்தை வச்சுட்டு இருக்கிறத பார்த்து ரவுடி பசங்க மீனாவுடைய கையில இருந்து அந்த பணத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. மீனா எவ்வளோ துரத்திட்டு போகிறாங்க. கடைசியில் அவங்க அந்த பணத்தை வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சே, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணினேன். இப்போ மாமா வேறு ஜீவா கிட்ட பணத்தை கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் எங்கடான்னு கேட்கும்போது, அப்பா இது மாதிரி கவர்மெண்ட் வேலை வேணுன்றதுக்காக மீனாவுடைய அப்பா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டோம்பா அப்படின்னு செந்தில் சொல்றாங்க. கேட்ட பாண்டியர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுலன்றாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லப்பா, எனக்கு கவர்மெண்ட் வேலை வந்தா நல்லா இருக்குன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். மீனா எனக்காக எவ்வளவு விஷயங்களை பண்றா. அவளுக்காக ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம் தான் நான் இப்படி பண்ணேன். அதுக்காக இப்படி பண்ணுவேன். அது என்ன கூட கேட்காம இந்த அளவுக்கு ஒரு வேலையை பண்ணியிருக்க உனக்கு அவ்வளவு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய கோவப்பட்டு செந்திலோடைய கண்ணத்துல பல்லான்னு அரைச்சிடுறாங்க. பயங்கரமா போட்டு செந்தில் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கோவம் வந்து போதும் நிப்பாட்டுங்க பான்றாங்க. நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப தான் போய்கிட்டு இருக்கீங்க. கடையில் அவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்காக நீங்க என்ன கொடுக்குறீங்க சொல்லுங்கப்பா. செலவுக்கு இல்லை ஏதாச்சும் வச்சுக்கோன்னு ஏதாச்சும் ஒரு உத்தரவு தந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செந்தில் கோவப்பட்டு பாண்டியன் கிட்ட சண்டை போடுறாங்க. அது மாதிரி செந்தில் எதிர்த்து பேசுறது முதல் முறைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப உடஞ்சு போறாங்க. கோமதிட்டி அப்பா கிட்ட எப்படா பேசிட்டு இருக்க? அம்மா நல்லா சரியாதாமா பேசிட்டு இருக்க. முதல்ல அவரை வந்து ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்கம்மா. பெத்த பசங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு விவசாயே இல்லைன்றாங்க. அவங்க வந்து கடையில வேலை செய்யறாங்களா, அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்தா நாங்க இப்ப இது மாதிரி பண்ண வேண்டிய வேலையே இல்லையம்மான்றாங்க. ஒவ்வொரு முறையும் என்னை அசிங்கப்படுத்துறாங்க. கடையில எவ்வளவு வேலை செய்யற, அதுக்காக என்னை எந்த அளவு கஷ்டப்படுத்தணுமா? கவர்மெண்ட் வேலைக்கு போய் சேர்ந்துட்டுன்னு இவரோட தொல்லை இல்லாத நிம்மதியை வேலையை பார்த்து நிம்மதியா நான் சம்பாதிக்கிற காசை வச்சு பண்ணலாமான்றாங்க. இதெல்லாம் கேட்டு பாண்டியன் ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.